ஹலோ விவர்ஸ், வணக்கம். ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பழைய குற்றாலம். பழைய குற்றாலங்கிறது குற்றாலத்துக்கு பக்கத்தாப்பில் இருக்கிற ஒரு அருமையான நீர்வீழ்ச்சி. அது சம்மந்தப்பட்ட விவரங்களை இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழைய குற்றாலம் அப்படிங்கிறது குற்றாலத்துக்கு பக்கத்தாப்பில் 6வது கிலோமீட்டரில் இருக்க மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி. இது சமீபத்தில் சிறு அசம்பாவிதம் ஒன்று நடந்து ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டது. அதனால் இப்போ பழைய குற்றாலத்துக்கு போகலாமான்னு நிறையா பேர் கேட்குறீங்க. பழைய குற்றாலத்துக்கு இப்போ மிக அருமையான பாதுகாப்பு வசதி செய்யப்பட்டிருக்குது அரசாங்கத்தால். அது போகிற நாங்கள் ஆட்டோவில் ஏறி ஒரு 3 பேர் இந்த பழைய குற்றாலத்துக்கு போகிற காட்சியை தான் பார்க்குறீங்க. குற்றாலத்திலேருந்து ஒரு 200 ரூபாய் கேட்குறாங்க ஆட்டோவுக்கு. அந்த ஆட்டோலாம் பழைய குற்றாலத்துக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்தப்பட்டது காவலர்களால். இங்கே ஒரு ஓரமாக எல்லாம் கார் பார்க்கிங் நிறுத்தியிருக்காங்க. ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும் பழைய குற்றாலத்திலேருந்து. அந்த மிகப்பெரிய இடத்துல எல்லாம் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம அரசு பஸ்ஸு டவுன் பஸ்ஸில் தான் எல்லாரும் போக முடியும். காரோ ஜீப்போ பைக்கோ அங்கே அனுமதி இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நடந்த அசம்பாவிதத்தில் தப்பிச்சு வெளியில் வர முடியாத அளவுக்கு அங்கே கார்களும் வேன்களும் பைக்குகளும் நிறுத்தியிருந்ததுனால தான் இடையூறு ஏற்பட்டது. இந்த அசம்பாவிதம் நடந்ததாக சொல்கிறாங்க. அதனால் இப்போ அதுக்கெல்லாம் தடை விதித்ததுனால பாருங்கள், இந்த படியெலாம் எவ்வளவு சுத்தமாக இருக்குது. பயமில்லாமல் எல்லோரும் குளிச்சுட்டு வர்ற காட்சியை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். நாங்களும் கொஞ்சம் கூட பயமில்லாமல் குளித்தோம். ஏன்னா காவலர்கள் பாருங்கள், மப்டி ட்ரெஸ்ஸில் போகிற காட்சியை பார்க்குறீங்க. நல்ல மிகுந்த பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தான் எல்லோரும் உள்ளே அனுப்பப்படுறாங்க. அங்கே ஏகப்பட்ட காவலர்கள் இருந்தாங்க. இந்த என்னோட வந்தவர் பாருங்கள், தினேஷ், அவர் முன்னாடி நிற்கிறாரு, குளிச்சுட்டு நின்றுட்டார் பாருங்கள். நான் உள்ளே போயிட்டு இருந்தேன் கேமராவை எடுத்துக்கிட்டு. பாதுகாப்பு அதிகாரிகள் நிறைய பேர் இங்கே இருக்கிற காட்சியை தான் நம்ம பார்த்தோம். ஏற்கனவே இங்கே எண்ணெய் மஜாஜ்லாம் பண்ணுவாங்க, இப்போ அதெல்லாம் கிடையாது. வலிக்கு விழுந்துறதுனால ஆயில் பாத் கிடையாது, சோப்பு ஷாம்பு அனுமதி கிடையாது. நேராக போய் குளியல் தான் போடணும். இங்கே பாருங்கள், வானத்துலேருந்து கொட்டுற அற்புத காட்சியை பாருங்கள். இதெல்லாம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது, நீங்கள் அனுபவிச்சா தான் தெரியும். பழைய குற்றாலங்கிறது மெயின் ஃபால்ஸுக்கு விட நல்ல அகலமான இடம் இருக்கிறதுனால நல்ல நீண்ட கூட்டம் நின்று குளிக்கலாம். பாருங்கள், நாங்கள் போகும்போது சீதோஷ்ண நிலை அற்புதமாக இருந்தது. கிளைமேட் நல்லா இருந்தது. அருவியில் நல்ல நீர் விழுந்துட்டு இருந்தது. முன்னாடியில் உள்ள தடாகத்துல எல்லாம் சின்னஞ்சிறு குழந்தைகள் உட்கார்ந்து குடும்பத்தோட பாதுகாப்போடு விளையாடுற காட்சியை பார்க்குறோம். பாருங்கள், அருவியில் கண்குள்ளா காட்சி. இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு நீங்கள் பழைய குற்றாலம் நேரடி தான் போகணும். இப்போ ஆடி மாதம் நல்ல உங்களுக்கு ஆடி மாதம் பிறக்க போது நல்ல தண்ணி, எல்லா நீர்வரத்து எல்லா அருவிகள்லையும் இருக்கும். இப்போ பழைய குற்றாலங்கிறது இப்போ போலீஸ் பாதுகாப்போட மிக அருமையாக இருக்குது. பேட்டரி கேட் வச்சுருக்காங்க பாருங்கள், தடுப்பு. அதை தாண்டி இந்த பக்கம் வர முடியாது. உள்ளே நின்று பாதுகாப்பாக எல்லோரும் குளிக்கணும். நானும் குளிக்கிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நல்லா குளியல் போட்டேன், 1க்கு 2 தடவை குளியல் போட்டேன். நல்லா இதமாக மூலிகை வாசத்தோடு இந்த தண்ணி இருக்கிறதுனால நம்மளுக்கு சளி பிடிக்கிறது இல்லை, சளி பிடிக்கலை. எனக்கு நல்லா இருந்ததுங்க. என்னுடைய சம்பந்தி பாருங்கள், அவங்களும் நாராயணன் அவர்களும் வந்திருந்தாங்க. நாங்கள் 3 பேர் போயிருந்தோங்க, அக்கா மகன். ஆக மொத்தம் 3 பேரும் போய் தான் இந்த பழைய குற்றாலத்தில் நாங்கள் குளித்தோம். பழைய குற்றாலம் 5 அருவி நல்லா எங்களுக்கு பொழுது போச்சு. அங்கேருந்து குளிச்சுட்டு வந்தோடனே அரசு பால்கோவா தயாரிப்பு நேரடி விற்பனை நிலையம்னு போட்டிருக்காங்க போர்டு. உள்ளே போய் கேட்டோம். பால்கோவாலாம் நல்லா பால்கோவா, பால் அல்வா எல்லாமே இங்கே விற்பனை. பாலால் செய்யப்பட்ட எல்லா பொருட்களும் விற்கிறாங்க. விலையும் நியாயமான விலையாக இருந்தது. அதனால் நீங்கள் விருப்பப்பட்ட இந்த கடைக்கு போய் பழைய குற்றாலத்திலேருந்து வர்ற வழியில் இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் நாங்கள் குற்றாலம் மெயின் அருவிக்கு பக்கத்தாப்பில் இருக்க பேரருவிக்கு மிக அருகாமையில் உள்ள குற்றாலேஸ்வரர் கோயிலை தான் உள்ளே போனோம். போய் நல்லா அற்புதமாக சாமி கும்பிட்டு வந்தோம். மிக அற்புதமான ஓவியங்கள், காட்சிகள், சிலைகள் எல்லாம் உள்ளே இருக்குது. ஆனால் வீடியோ அனுமதி இல்லைங்கிறதுனால நான் உள்ளே இருக்கிற படங்கள்லாம் எடுக்க முடியலை, சாரி. ஆனால் வெளியில் பாருங்கள், வெளித்தோற்றத்தை குற்றாலேஸ்வரரை எடுத்திருக்கேன். தொடர்ந்து என் வீடியோ பாருங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி.